பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 9:6 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ முதலாவது எவ்வளவு அமௌண்ட் நம்ம விதைக்கிறோம். கலாத்தியர் 6:7-8 படிக்கும் போது எதை விதைக்கிறார்களோ அதை அறுப்பார்கள். அப்போ விதை என்பது என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய உழைப்பு, நம்முடைய குணம். உழைப்பு, குணம். நம்முடைய உழைப்பை நாம் எந்த அளவுக்கு இந்த பூமியில விதைக்கிறோமோ அது திரும்பி வரும். இந்த உழைப்பில இந்த பூமியில வாழ்வதற்குரிய அது படிப்பா இருந்தாலும் இல்லை வேலைகளா இருந்தாலும் நம்ம செய்யற செயலா இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு நாம முழு மனதோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் தரும். வசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையான தருவார், இந்த பூமி தன் பலனை கொடுக்கும். அப்ப ஆண்டவர் நன்மையான எப்ப தருவார்? இந்த பூமியை பலனை கொடுக்கணும். நாம் எந்த அளவுக்கு வசனம் சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன் பலனை முந்தி கொள்கிறான். 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி உழைக்கிறவன் அது பலன் அடைகிறான். இன்னைக்கு நிறைய பேர் பகல் கனவிலேயே உழைக்காமலே அதுக்குரிய வழிகளை செலுத்தாமலே கிரயங்களை செலுத்தாமலே லாபத்தை எதிர்பார்க்கிறதுனால்தான் இந்த பூமி ஏன் அநீதியாக மாறுகிறது. உழைக்காமலே முன்னேற வேண்டும், பிறர் உழைப்பிலே வாழ வேண்டும், பிறருடைய இருக்கிற நிலைமையிலே அவர்களை தள்ளி அந்த இடத்துல வர வேண்டும், பிறர் உழைப்பை உறிஞ்ச வேண்டும். அதுக்கு தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நீ எதை விதைக்கிறாய்? அநீதியை விதைத்தினா அநீதி வரும், உண்மையை விதைத்தினா உண்மை வரும். எதை விதைக்கிறாய்? இல்ல பக்தி விதைத்தால் பக்தி வரும், விசுவாசத்தை விதைத்தால் விசுவாசம் வரும். நீங்க நிறைய பேர் பயத்தையும் சந்தேகத்தையும் கோபங்களையும் பகைகளையும் விதைக்கிறபடினாலே பகை திரும்பி வருகிறது. அருமையானவர்களே, உன் கையில எந்த விதை இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கிறது? சில பாத்தீங்கன்னா நீதியை விதைப்பார்கள், நீதிக்கென்று அறுப்பர்கள். அதே 2 கொரிந்தியர் 9:10 சொல்கிறது, நீதியின் விளைச்சலை தேவன் திரும்ப தருவாராம். எந்த அளவுக்கு யோகியமாய் வாழ முயற்சிக்கிறீர்களோ, பக்தியை வாழ முயற்சிக்கிறீர்களோ, பிறரை காயப்படுத்தாமலோ பிறருக்கு உதவியா இருக்கவோ நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறோம். பிற்பகல் முற்பகல் விளைய சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப நம்ம என்ன விதைக்கிறோமோ அது பின்னாடி வரும். அப்ப நம்ம புண்ணியங்களை விதைக்கிறோமா புண்ணியம் வரும், நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை விதைக்கிறோமா அந்த சாபம் வரும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு தர்மங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி ஏழைக்கு இறங்குறது இல்லை, திக்கற்றங்களுக்கு உதவி செய்யறது இல்லை, அநீதி செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறது இல்லை. அதனால்தான் நாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறனால்தான் நமக்கு ஒரு நீதி செய்யும் போது பிறர் வாயை மூடி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். தேவ மக்களே, சிம்பிளான ஒரு வழி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எதை விதைக்கிறோம், நம்ம கையில என்ன விதமான விதைகள் இருக்கிறது. அது சொல்லுது, அநீதிக்கென்று விதைக்கிற அநீதி அறுப்பான், மாம்சத்துக்கென்று விதைப்ப மாம்சத்தை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிற ஆவினால் விதைப்பான் அறுப்பான். இன்றைக்கு நம்ம ஆவினாலே அறுக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, நம்முடைய மாம்சத்தை நம்முடைய சுயத்தை தேவ சமூகம் ஒப்பு கொடுக்கிறோமா, நம்முடைய கெட்ட குணங்களை ஒப்பு கொடுக்கிறோமா பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரு அற்ப சொற்பமான காலங்கள் தான். ஆனால் எதை நம்ம விதைத்து கொண்டு போகிறோம், எதை நம்ம சமாளித்து கொண்டு போகிறோம், எதை எவ்வளவு ரட்சிப்பு விசுவாசம் பக்தியை கொஞ்சமா விதைச்சிட்டு அநீதி கோபம் பகையை நம்ம அதிகமா விதைச்சோமா பாருங்க, கொஞ்சம் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அப்போ வசனம் மாறுவதில்லை. நம்ம வாழ்க்கையில ஏன் மாற்றங்கள் காண முடியவில்லை? ஜெபிக்கிற நேரம், ஆலயத்துக்கு வருகிற நேரம், பைபிளை படிக்கிற நேரம், நீதியா வாழ்ற நேரம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால அதனால் உண்டாகிற நன்மைகளும் கொஞ்சமா இருக்கிறது. நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் எவ்வளவு விதைக்கிறீங்க என்று பாருங்க, எவ்வளவு நேரம் விதைக்கிறீங்க என்று பாருங்க. ஒருத்தர் நேற்று கூட ஒரு அழகா ஒரு கதையை சொன்னார். அந்த கதை நல்லதா இருந்துச்சு. நீங்க உழைக்கிறதையும் விதைக்கிறதையும் நன்மை செய்து நிறுத்தி விட்டீங்கன்னா அது மறந்தே போகும். நன்மை செய்ய நீ மறந்து போனீங்கன்னா அந்த நன்மை செய்யற குணமே மறந்து போகும். அதனால நன்மைகளை விதைத்துக் கொண்டே இருக்கணும். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்யவே கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா, அவருடைய கனினாலே அவர்கள் அறிவார்கள். நீங்க என்ன கனி, நல்ல என்ன மாதிரி ஃப்ரூட் உன்னுக்குள்ள வருது? கோபம் கசப்பு பெருமை என்ற கனி வருதா? அன்பு சாந்தம் உழைப்பு திறமை என்ற கனி வருதா? அப்போ என்ன மாதிரி விதை, என்ன மாதிரி கனியாக நீங்க மாறுகிறீங்க? தேவ மக்களே, நீங்க சிறுக சோம்பேறித்தனமா கொஞ்சமா விதைச்சீங்கன்னா கொஞ்சம் தான் வரும்.
நீங்க நிறைய ஆசைப்பட்டு நம்ம இந்த தேசத்துக்கு சமுதாயத்துக்கு விதைக்கணும். எங்கெல்லாம் போய் விதைக்கணுமோ விதைக்கு நீர்நிலம் பார்த்து விதைகளை விதைகள் ஏசையில வாசிக்கிறோம். நீர்நிலம் பார்த்து எங்க விதைச்சா இந்த விதை விளையும், எந்த விதையை விதைக்கிறோம் என்ற அறிவு நம்ம இருக்கும்போது ஆஸ்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு சிம்பிளான எளிமையான ஒரு வார்த்தை, எதை விதைக்கிறோம் என்பது தெளிவா இருக்கணும். ரெண்டாவது எவ்வளவு விதைக்கிறோம் தெளிவா இருக்கணும். எங்க விதைக்கிறோம், ஆமாவா, எந்த இடத்துல விதைக்கிறோம், நடு ரோட்ல விதைக்கிறோமா, முள் இடங்களை விதைக்கிறோமா, கற்பாறைகளை விதைக்கிறோமா, இல்ல ஒரு நிலத்தை பண்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை கல்லெல்லாம் பொறுக்கி முள்ளெல்லாம் எடுத்து அது நிலத்தை அழகாக சாஃப்ட் ஆக்கி விதைக்கு ஏற்ற போல மாற்றுகிறோமா? அப்போ சுவிசேஷத்தை சொல்லுகிறது கூட வா இயேசுவை ஏற்று யாரும் வரமாட்டாங்க, ரட்சிப்பு வரமாட்டாங்க. அதற்கு நாம் என்ன மெனக்கெடுகிறோம்? தண்ணீர் மேலே ஒரு ஆகாரத்தை போடு அநேக நாட்களுக்கு பலனை காண்பது போல இந்த பூமியாக தண்ணீர் மேலே பலனை போட, உழைப்பை போட, ஜீவனை போட நம்ம முயற்சித்தால் நம்ம ஊழியர், நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில் ஆசிரமா இருக்கும். அநேகர் இன்னைக்கு உழைக்காமலே சம்பாதிக்க நினைக்கிறார்கள். அந்த வரிசை நீங்க வேண்டாம், உழைக்கிற வரிசையில் இருங்க. வசனம் சொல்கிறது, நீ கையிடு வேலையை நான் ஆஸ்வதிப்பேன். அங்கே உபாகம் 28 நீங்க வாசிக்கும் போது அழக நல்ல பொக்கிஷாலையே வானத்தை திறப்பார், நீ கையிடு வேலையை ஆஸ்வதிப்பார், நீ கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன்னு 28:12 வாசிக்கிறோம். இந்த வேத சத்தியப்படி நம்ம வாழ்க்கையிலே நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம், திரளாய் விதைப்போம், திரளாய் அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.